ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப பிடிக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி நம்ம வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சில்லி செய்யறதுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு பெரிய சைஸாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 காலிஃப்ளவர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த சைஸ் பூவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பூலேருந்து ஒரு 5-6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் எப்போவுமே கட் பண்ண உடனே டைரெக்டாக சமைக்கக்கூடாது. சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் சமைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து இதை வேக வைக்கலாம் தேவையில்லை. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சுருந்தோன்னா போதும். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது நல்லா மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலிஃப்ளவருக்கு நிறைய மருந்தடிப்பாங்க. அதனால் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சோள மாவு நான் இன்றைக்கி 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்ல, அதுக்காக. இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கலரும் கொடுக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க. பொரிச்சு நம்ம எடுக்கும் போது காலிஃப்ளவரில் உப்பு அதிகமான மாதிரி இருக்கும். இப்போது அந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரில் லைட்டாக அந்த மேலே ஈரம் இருக்கும்ல, அதுலேயே இந்த மாவெல்லாம் நல்லா கோட் பண்ணிக்கலாம். மாவில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி காலிஃப்ளவரில் மேலே அப்ளை பண்ணி விட்டோன்னா நல்லா கோட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் நல்லா காலிஃப்ளவர் பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மேலே நல்லா ஒட்டிக்கும். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. சும்மா தெளித்து விட்டு அந்த மாவில் நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி மட்டும் தண்ணி தெளித்தா போதும். நம்ம சேனலில் நிறைய காலிஃப்ளவர் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு கலந்த உடனே கூட பொரிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம கலர் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் ஃபுல்லாக கலர் ஆகிடும். ஃபஸ்ட்டே ஒரு 5-6 காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போது இதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சின்னது பெருசுன்னு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. சின்ன பீஸெல்லாம் நெக்ஸ்ட் பேட்சில் போட்டுக்கோங்க. பெருசு போட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லாமே வெந்து வரும். சின்னது போட்டோன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் பெருசெல்லாம் வேகிறதுக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்ப வேணாம். காலிஃப்ளவர் போடும்போது ஃப்ளேமாக ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சில்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஃபுட் கலர்லாம் சேர்க்காம நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருப்பேன். கடையிலலாம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. அதனால தான் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும். அவ்வளோதான், சில்லி நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போடும் போதே லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் பொரித்து எடுத்துக்கிறேன். கலர் சேர்த்து பொரிக்கிறீங்கன்னா எண்ணெய் கம்மியாக வச்சு பொரிச்சிக்கோங்க. இல்லைனா நிறைய எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.